வாங்க இட்லிக்கு மாவு அரைக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் தான் ஊற வச்சுக்கிறேன். 6 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். 6 மணி நேரம் ஊறனா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அரிசியில் நம்ம தோசை ஊற்றினாலும் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நான் 6 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். உளுந்து 1 மணி நேரம் ஊற வைப்பேன். நம்ம அரிசி மாவு அரைக்கிறதுக்கு 25 நிமிஷம் போதும். நம்ம இடையில திறந்து நம்ம ஓரபாரம் இருக்கிற அரிசியை தள்ளி விடணும். அப்போ தான் நல்லா மையும். நான் பார்த்திங்கன்னா அரிசி மாவை நல்லா மையாக அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்குவேன். நைஸாக அரைச்சி எடுத்தாலும் இட்லி சூப்பராக இருக்கும். இதே மாவில் நம்ம தோசை ஊற்றினாலும் நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கும். பாருங்கள், அரிசி மாவு நல்லா மஞ்சிருச்சு. நான் இதை கைட்டிட்டு தான் ஊற்றுவேன். ஊற்றுறதெல்லாம் ஷார்ட்ஸ்குள்ளே வரல. அதனால் அடுத்த காணொலியில் போடுறேன் நான். அடுத்தது நம்ம உளுந்தை போட்டுக்கலாம். உளுந்தை கொட்டிட்டு நம்ம தண்ணியை தெளித்து தான் அரைக்கணும். ஒரே முட்டை தண்ணி ஊற்றினீங்கன்னா மாவு உபரி ஆகாது. உளுந்து ஒரு மாதிரி போயிடும். அதனால் நம்ம உளுந்தில் மட்டும் தண்ணி தெளித்து அரைக்கணும். மூடி விட்டு இடையில திறந்து தள்ளி விடணும். மாவு பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துலேயே மஞ்சிடுச்சு. மாவு கண்ணால் பார்க்குறதுக்கு பஞ்சு மாதிரி வெண்ணெய் மாதிரி தெரியுது பார்த்திங்களா? இதுதான் அரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கிண்ணத்தில் போட்டும் டெஸ்ட்டு பண்ணலாம். அது காணொலியில் வரல, அடுத்த காணொலியில் போடுறேன். நம்ம கண்ணால் பார்த்தாலே நல்ல வெண்ணெய் மாதிரியும் பஞ்சு மாதிரியும் இருக்கும். புதுசாக அரைக்கிறவங்க தடுமாறுவீங்க. பஞ்சு மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கணும். ரெண்டாவது ஊதி பார்த்தா ஊதனா பஞ்சு மாதிரி பறக்கணும். அப்போ தான் உளுந்து மாவு அரைஞ்சிதான் அர்த்தம். உளுந்து மாவும் அரிசி மாவும் எடுத்து நான் கையால் நல்லா கரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு கரைக்கணும். திட்டாக கரைக்கக்கூடாது. ஒன்றா கரைச்சி அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய டப்பாவில் மாவு எடுத்து வச்சுக்குவேன். சின்ன டப்பாவில் இன்னைய நைட்டுக்கு ஊற்றுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த பெரிய டப்பா மாவில் நான் நாளைக்கு மறுநாள் ஊற்றுறதுக்கு உப்பு போடாமல் வச்சுருப்பேன். உப்பு போட்டால் சீக்கிரம் மாவு புளிச்சிடும். அதனால் உப்பு போடாத நம்ம புளிக்க வைக்காமல் அப்படியே கிரைண்டரில் ஆட்டி மாவை கரைச்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இன்றைக்கி தேவையானதுக்கு மட்டும் நான் உப்பு போட்டுக்கினேன். இன்னும் மீதி மாவை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம அரிசி மாவும் உளுந்து மாவும் கரைச்சி தண்ணியில் போட்டு பார்த்தா மாவு மேலே மிதங்கணும். அப்போ தான் இட்லி சூப்பராக வரும்னு அர்த்தம். அடியில் தங்கிடுச்சுன்னா இட்லி கல் மாதிரி வரும்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம டெஸ்ட்டு பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாவு பாருங்கள், உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டுனா நம்ம டின்னு மேலே இருக்கிற அழுக்கு இந்த மாவெல்லாம் திப்பியாக இருக்கும். அதை தொடச்சிட்டு அழகாக வச்சுக்கலாம். நம்ம இப்படி தான் நான் மாவு அரைப்பேன். மறுநாள் ஊற்றுற மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். பாருங்கள், மீதி மாவை நான் வெளியே வச்சுருக்கிறேன். இங்கே வச்சுட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.